அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி ஆட்சிகளுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த கோலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையோடு பெறட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எல்லா நட்சத்திரங்களுக்குமே நிறைய சிறப்புகள் இருந்தாலும் கூட புனர்பூசத்துக்கு இதிகாசத்துடன் கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு உண்டு. அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் ஒண்ணு. இதுக்கான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்துல கூடிய வாணியம்பாடிங்கிற ஊர்ல கூடிய ஸ்தலம் தான் இதுக்கான ஸ்தலம். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அங்கு சென்று வழிபடுவது சால சிறந்தது. அதீதீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் தான் அந்த தெய்வமா கருதப்படுறாரு. அந்த அதீதீஸ்வரர் அப்படிங்கிறவுடைய நமஸ்காரத்தை புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கணும். அங்க இருக்கிற அம்மன் வந்து பெரிய நாயகி என்ற பிரகன் நாயகி அம்மன் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் அகண்ட வெல்வ மரம் அப்படிங்கிறது. அங்க இருக்க தீர்த்தத்துக்கு சிவதீர்த்தம்னு பேரு. வாணியம்பாடியில போகணும் விருப்பம் இருக்கவங்க, அந்த ஊர் பருகாமையில் இருக்கவங்க எல்லா புனர்பூச நட்சத்திரத்திலையும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாணியம்பாடியில போய் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள கும்பிடலாம். சிறப்பான நாள் அப்படிங்கிறது மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை சிறப்பான நாள். அந்த ஒரு நாள் வழிவிடுவது ரொம்ப சால சிறந்தது. இந்த கோவில் மேற்கு பார்த்த சிவன் கோவில் அப்படின்னால இங்க ஒரு நாள் கும்பிடுறதுங்கிறது கிழக்கு பார்த்த சிவனை 1000 முறை கும்பிடுவதற்கு சமமானதாக இந்த ஸ்தலம் சிறப்பு பெற்றிருக்கு. தவத்துல, தியானத்துல, வாசியோகத்துல மனமீதி பெறணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்க சிவனை வழிபடலாம். அவர் சின்முத்திரையுடன் நந்தியில் அமர்ந்திருக்கார். இது எங்குமே காண கிடைக்காத ஒரு அற்புதமான தரிசனம். ஒரு சின்மித்திரையோட தவக்கோலத்துல உட்கார்ந்துருப்பார். ஸோ அதை நம்ம வழிபடுறது ரொம்ப சால சிறந்தது. இந்த கோயில் யாரெல்லாம் வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா, ஹோட்டல் தொழில் வச்சிருக்கவங்க, மளிகை கடை வச்சிருக்கவங்க, பள்ளி ஆசிரியர்கள், அகாடமி நடத்துறவங்க, கோச்சிங் சென்டர் நடத்தி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், பரீட்சைக்காக தயார் செய்துக்கிட்டு இருக்கவங்க, தன் வாழ்க்கையில கல்விதான் மூலதனமா இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் இந்த கோயில ஆத்மார்த்தமா வழிபடலாம். அதே மாதிரி தங்க வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களும் போய் கும்பிடலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம், ஹோட்டல் தொழில் நடத்துறவங்க, மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், எழுத்தாளர்கள், மளிகை கடை வச்சிருக்கவங்க, நகைக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடையில் பணிபுரிபவர்கள், தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க, எழுத்து தான் தன்னுடைய உலகம் நம்பக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் இந்த கோயிலை போய் கும்பிடுறது ரொம்ப சால சிறந்தது. ஒரு தொழில ரொம்ப சிறப்பா பண்ணணும், அது நேர்மையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுல லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்லைன்னு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு புனர்பூசத்துல நமஸ்காரம் பண்ணி காலையில் சிவபெருமானை கும்பிட்டு தொழில் தொடங்கலாம். ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தை கிடைக்காது. இந்த கோயிலுடைய இன்னொரு ரொம்ப சிறப்பு அப்படின்னா, கிழக்கு பார்த்து சரஸ்வதி அம்பாள் இருக்கும். எல்லா கல்விக்கும் அதிதேவதையான சரஸ்வதி வாணி என்று அழைக்கப்படக்கூடிய கிழக்கு நோக்கி இருக்கிறது சிறப்பு. எம்பெருமான் சிவபெருமான் மேற்கு பார்த்திருப்பார். இந்த ரெண்டும் ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை உண்டு. பிரம்மன் வந்து சரஸ்வதி கிட்ட சொல்றாரு, எல்லாமே என்னான் தான் முன்னிலைங்கிறார். பிரம்மா, சிவன், விஷ்ணுன்னு சொல்றாங்க, என்னைத்தான் முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்டிருந்த சரஸ்வதி லேசா சிரிச்சிடுறாங்க. அந்த சிரிப்பு பொறுக்காத அவர் வாணியை ஊமையாக போகும்படி சபிக்கிறார். பிற்காலத்துல அந்த அம்மா தவங்கள் நிறைய இருந்து மீண்டும் பாடப்பெற்ற ஸ்தலமாக, அவங்களுக்கு வாக்கு வந்த ஸ்தலமாக அந்த வாணியம்பாடி கருதப்படுது. ஒண்ணு. காசியப்ப முனிவருடைய மனைவி அதிதி, அவங்க ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இந்த கோயில தவம் இருந்து தேவர்களை பெற்றெடுத்ததுனால அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு அதீதீஸ்வரர்னு பேரு.
மிகச்சிறந்த குழந்தைகள் பெறணும் விருப்பம் இருக்கவங்களுக்கு அந்த அம்மாவுடைய கருணையினால புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சிவனை கும்பிடும் போது தேவர்கள் மாதிரியான நல்ல ஒரு ஆற்றல் மிகு குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்துக்கான பொதுவான குணம் என்ன அப்படின்னா, நிறைய ஊர் சுத்தணும்னு நினைக்கக்கூடியது. என்னதான் ரொம்ப சரியா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய காயம் இல்லாமல் போகாது. குழந்தைகள் வளர வளர காயத்தோட அளவும் அதிகமாகும். ஸோ அவருக்கு மனைவி மக்களால் கண்டிப்பா துன்பம் இருக்கும். ஆனா அவங்க மேல் ரொம்ப மிக பிரியமாக இருப்பார். சகோதர பாசங்கள் ரொம்ப அதிகமாக உள்ள நட்சத்திரங்கள் முதன்மையானது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு மாற்றலாம். கல்வி கேள்விகள்ல புனர்பூச நட்சத்திரம் தலை சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுது. நிறைய நன்றியுடைய நட்சத்திரமா இருக்கு. அடுத்தவங்களுடைய செயலை மட்டுமில்ல, அடுத்த உதவிகளையும் போற்றத்தக்கவர்களா இருக்காங்க. இசையின் மீது மிகச்சிறந்த ஆர்வம் உடையவங்களா இருக்காங்க. பொழுதுபோக்கு மேல ரொம்ப கவனங்களை அதிகமா செலுத்துறாங்க. உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். வியாபாரத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். ஒரு விஷயத்த பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்காங்க. புகழ்ச்சி அதிகமாக விரும்பக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் வரிசையில புனர்பூசமும் இருக்கு. அதனால இந்த நட்சத்திரக்காரனுக்கு ரொம்ப புகழ்ச்சி தேவைப்படுது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு திக்குவாய் அல்லது ஊமைத்தன்மை போன்றவை ஏற்படுது. அவங்க இந்த கோவில்ல புனர்பூச நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து 6 புனர்பூச நட்சத்திரத்துக்கு வழிபடும் போது இந்த திக்குவாய், ஊமைத்தன்மை, வார்த்தை தடுமாறுதெல்லாம் குணமாகிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய குணங்கள்ல இன்னும் ரொம்ப முக்கியமானதுன்னா, அன்னதானங்கள் போட போட குடும்ப விருத்தி வருது. பிற கோவில்களில இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வழிபட்டும் கிடைக்காத புண்ணியத்தை புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயில பால், தேன், அன்னம் இவங்களால அபிஷேகம் சிவனுக்கு பண்ணும்போது நிறைய விருத்தி கிடைச்சிட்டு இருக்குதுங்கிறதுல ரொம்ப மாற்று கருத்தே கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி இது மேற்கு நோக்கிய சிவன் கோவில். 1000 கிழக்கு பார்த்த சிவன்கள் கிடைக்காத புண்ணியத்தை இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோயில கும்புறதுனால கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நல்ல குழந்தைகளையும் நல்ல அறிவுகளையும் நல்ல செல்வத்தையும் பெறுவதற்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைத்த அற்புதமான வரங்கள் இந்த நட்சத்திரத்தில் வழிபடுவது. எப்ப சார் வழிபடணும்னு ஒரு கேள்வியை கேட்டா, காலை அதிகாலையில இருந்து ஒரு 11 மணிக்குள்ள கும்பிடுறது சால சிறந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா நாளையும் கும்பிடலாமா? அந்த ஊர் அருகாமையில் இருக்கவங்க இல்ல அந்த ஊர்ல பிறந்தவங்க பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் போகலாம். ஆனா அது இல்லாதவங்க அந்த நட்சத்திரத்துல வருஷத்துக்கு 2 முறையாவது போறது ரொம்ப முடியல, ஒரு முறையாவது போயிட்டு வாங்கிற விஷயம். இந்த ஓட்டல் தொழில் நடத்துறவங்க நிறைய பேரு எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கோயில போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நல்ல வருமானம் அடைஞ்சிருக்காத நிறைய பேர் சொல்றாங்க. இது என்னுடைய பர்சனல் அனுபவம் கூட. எனக்கு தொழில்ல வருமானம் இருக்கு, ஆனா சரியான நேரத்துக்கு தொழில் அப்பப்ப கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, தொழில என்ன குற்றம்னு தெரியல, ஆனா வருமானம் இருக்கு, என்ன குற்றத்தை சரி செஞ்சா அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கும்பிட்றோம் அந்த குற்றம் சரி செய்யப்படுதுங்கிற ஒரு உண்மையா இருக்கு. இந்த நட்சத்திரத்துல கூடிய சகோதர பண்புல எவ்வளவு பங்காளி சண்டை இருந்தது கூட இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரலாம். இந்த பங்காளி சண்டை இதனால இவங்களுக்கு தீரும். நிறைய சொத்துக்கள் பங்காளி சண்டை அழிஞ்சு போயிருக்கு. அவங்க எல்லாம் இங்க கும்பிடும்போது அற்புதமான ஒரு ஒற்றுமை ஏற்படுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாணியம்பாடில் இருக்கக்கூடிய இந்த கோயில சரஸ்வதி இருக்கிறதுனால இங்க முதன்முறையாக தேர்வு எழுதக்கூடியவர்கள், முதன்முறையாக புத்தகம் எழுதக்கூடியவர்கள், இல்ல புதிய கற்பனா சக்தி வளர்த்துக் கொள்ளக்கூடியவங்களாம் இந்த கோயில இருக்கக்கூடிய சரஸ்வதிய கிழக்கு பார்த்திருக்க அமைந்திருக்கலாம். அவங்கள நமஸ்காரம் பண்ணி கும்பிடலாம். நிறைந்த அந்த அந்த சக்தியை அவங்களுக்குள்ள கொடுத்து மிகச்சிறந்த கல்வியாளர மாற்று சக்தி இல்லாம இருக்காங்க. அந்த வாணி அங்க சகல கடாட்சம் அளிக்கக்கூடிய தன்மையா இருக்காங்க. இசையில நான் புதுசா ஒரு பெரிய சாதனை பண்ணணும், ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும், இசையில ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க தாராளமா போய் தன்னுடைய கோரிக்கையை அங்க வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அன்னதானம் பண்ணி அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் கருத்து இல்லாத ஒரு விஷயம். பேசக்கூடிய பேச்சுகள்ல இனிமை இல்லை, கடுமை இருக்கு, அந்த கடுமை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கும்பலாம். பேச்சுல ஆட்டோமேட்டிக்கா கடுமை வந்துடும். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்மணி
தொடர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு 14 முறை போயிட்டு வந்து பட் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் பேசினா முதல்ல யாருமே கேட்க மாட்டாங்க, எரிச்சல் ஆயிடுவாங்க, அவ்வளவு வரைக்கும் நான் ஹார்டான வார்த்தைகள் பயன்படுத்திடுவேன். ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் நின்னு பேசிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் கருத்துக்கள் மாறல, வார்த்தைகள் மென்மையாயிருச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாத்தியார் சொன்ன இன்னொரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், மாணவர்களை பார்த்து முதல்ல எரிச்சல் வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த 2, 3 டயத்திலேயே மாணவர்கள் தான் உலகங்கிற மாதிரி மாணவர்கள் நோக்கி என்னுடைய பயிற்சிகள் நடந்துட்டு இருக்குதுங்கிறதுல ஒரு மாற்று கருத்து எல்லாம் போச்சு. சோ ஒரு சிறந்த கல்விகளை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேங்கிறதுல உண்மை. ஒவ்வொரு முறையும் இந்த அனுபவங்களை இங்க பதிவு செய்ய காரணம், இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறது தான். ஸோ புனர்பூச நட்சத்திரம் அன்று காலையில அதிகாலையில இருந்து ஒரு 11 மணிக்குள்ள ஆத்மார்த்தமா போகலாம். என்ன சார் செய்யணும்? பால் கொண்டு போகலாம், தேன் கொண்டு போகலாம், ஏதேனும் அன்னங்கள் செஞ்சு கொண்டு போகலாம், யாராவது வர்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே செய்யலாம். அபிஷேகத்துக்காக பாலும் தேனும் கொடுக்கலாம், வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அன்னதானமா ஏதாவது பொருளை கொண்டு போகலாம். போறவங்க அங்க எல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு எல்லாரும் கம்பல்சரி மினிமம் 5க்கு குறையாம நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். இதன் மூலியமாக சிறப்பு இருக்கு. நெய் தீபத்தை எங்க போடணும்? 5 நெய் தீபம் சரஸ்வதிக்கு, 5 நெய் தீபம் சிவனுக்கு, 10 தீபத்தை போட்டு கும்பிட்டு வரலாம். 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்றதுனால நமக்கு அடுத்தடுத்த புண்ணியங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குங்கள, மாற்று கருத்தே கிடையாது. இந்த அனுபவம் நிறைய பேர் சொல்லி இதெல்லாம் சரியே இருக்குங்கிற போது அது அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்த கருத்துல நம்ம சொல்றோம். உங்க அனுபவத்தை இங்க பதிவு செய்யுங்க. நம்ம ஜிகாசோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும், ஜோதிட அனுபவங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக தொடர்ந்து பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள், ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்புகள், இந்த மாதிரி அனுபவ பதிவுகள். வர மே மாசம் 3ஆம் தேதி நம்ம ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு தொடங்க காத்திருக்கோம். படிக்கணும் விருப்பம் இருக்கும் கீழே நம்பர்ல பதிவு செய்து உங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது ஜோதிடம் படிக்கிறது என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களுடைய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா வெரி ஃபண்டாஸ்டிக்கா மாறி இருக்கும். அது ஒரு தன்மை அதை கொடுக்கும். அதனால நீங்க தாராளமா படிக்கலாம். இந்த ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டியா உங்க வழி சென்றவங்களும் மாற்று கருத்தே கிடையாது. ஒண்ணு, ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், சிறப்பு வகுப்புகள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைக்காக நம்ம ஏப்ரல் 20ஆம் தேதி இந்து லக்கணம் அப்படிங்கிற ஒரு பணத்தை வரவு செய்யக்கூடிய, பணத்தை பெறக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில ஜோதிட சாஸ்திரக்கூடிய சில நுணுக்கமான பகுதிகள் எடுத்து இந்து இலக்கணங்கள் மூலியமா எப்படி வருது அப்படிங்கறத நடத்துறோம். இது ஒரு 3 நாள் வகுப்பா இருக்கும். அதுலயும் படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பர்ல பதிவு செய்து கொள்ளலாம். ஜோதிடத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதன் போக்குல போய் நம்ம அதை திருப்பி நம்ம வழிநடத்தி மேம்படுத்தி கொள்ளலாம். எனக்கு நடக்கணுங்கிற ஒரு கர்மாவை அப்படியே அழிச்சிட முடியாது. உதாரணமா மலையில நம்ம ஒருத்தர் நடந்து போகணும்னு விதி இருந்ததுன்னா ஒரு குடை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற மாதிரியான பரிகாரம் ரொம்ப நிறைய எத்தனையோ பேர் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. என்னுடைய அனுபவங்கள்ல அவ்வளவு உண்மையா பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு சண்டைக்கு போனது ஜோசியம் படிச்சதுக்கு பிறகு நமக்கு நேரம் சரியில்லை அமைதியா போகணும்னு சொல்லி பொறுத்து போய் வாழ்ந்து அதுக்கு பின்னால 10 வருஷம் கழிச்சு வந்து சொன்ன கதைகள்லாம் உண்டு. அப்போ ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கைக்கு அற்புதமான வழிகாட்டியா இருக்கு. இதுல செலவுகளுடைய அடிப்படை இல்லாம முழுக்க முழுக்க இறையை நோக்கி, இறை சக்தி நோக்கி நம்முடைய பயணங்களை கொண்டு போகணும்னு நான் விரும்புறேன். அதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறியும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.